ராமநாதபுரத்தில் காணாமல் போன 5 வயது சிறுமி அருகில் உள்ள வீட்டின் உறைக்கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுரா. வணக்கம். ராமநாதபுரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி மாயமானதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாயமான சிறுமி உறைக்கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்தான விவரங்கள். ராமநாதபுரம் MSK தெருவில் உள்ள அவரது தாத்தா வீட்டிற்கு மதுரையிலிருந்து வார விடுமுறைக்காக பெற்றோருடன் வந்த 5 வயது சிறுமி நேற்று இரவு அவர் தாத்தா வீட்டில் அவரது அம்மாவுடன் உறங்கியிருந்த நிலையில் காலை சுமார் 3 மணி அளவில் வீட்டில் அதிகமாக புழுக்கமாக இருப்பதாக கூறி அவருடைய அம்மா வீட்டின் முன்வாசல் கதவை திறந்து வைத்து தூங்கியுள்ளனர். இந்நிலையில் காலை எழுந்து பார்க்கும்போது அந்த 5 வயது சிறுமி மாயமான நிலையில் அந்த சிறுமியை போலீசாரின் உதவியுடன் அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் முழுமையாக தேடி வந்த நிலையில் தற்போது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் உள்ள அந்த உரை கிணற்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக அந்த 5 வயது சிறுமி மீட்கப்பட்டுள்ளார். உடலை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அந்த சிறுமியின் உடலானது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு நேரில் வந்து அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியுடன் அந்த பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள அந்த சிறுமியின் உடலையும் பார்த்து சென்றுள்ளார். குறிப்பாக இந்த சிறுமியின் உடல் எடுக்கப்பட்ட அந்த உரை கிணறானது மிகவும் உயரமாக இருப்பதால் அந்த சிறுமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் அங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த 5 வயது சிறுமி மர்மமான முறையில் தற்போது உயிரிழந்த நிலை மீட்கப்பட்டு ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.